ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டாமு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். வெல்கம் டு ஸ்வீட்டாமு சேனல். ரொம்ப நாள் கழித்து நான் இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு தைரியத்தில் தான் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் எப்போவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங் மை சேனல். இன்றைக்கி என்ன மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சித்த மருத்துவம் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள வீடியோவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் என்ன தகவல் உங்களுக்கு சொல்ல வர்றேன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் பின்னாடி வந்து நான் ஒரு மண் பாத்திரத்தில் மண் சட்டியில் வந்து ஒரு விஷயத்தை நான் பொறிச்சிக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, எனக்கு நல்லாவே தெரியுது. என் பின்னாடி மண் சட்டியில் நான் பொறிச்சிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா படிகாரம். படிகாரம் நம்ம வீட்டு வாசலில் கட்டுவாங்க இல்லையா, படிகாரம். அந்த படிகாரத்தை பற்றி அதான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். அந்த படிகாரத்தோட மருத்துவ குணங்கள் ஏராளமாக இருக்குது. அதை பற்றியும் நான் இன்றைக்கி வந்து பேச வந்திருக்கேன். அதோட நன்மைகள்லாம் என்ன அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அந்த படிகாரம் கல் அதை வந்து தான் நான் இப்போ பொறிச்சிக்கிட்டு இருக்கேன். அது கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். படிகாரம் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். நம்ம வீட்டு வாசலில் வழக்கமாக எல்லோரும் கட்டுறது தான். டிஸ்ட்ரிக்கு கட்டுவாங்க அந்த படிகாரத்தை. அந்த படிகாரத்தில் நிறைய பயன்கள் இருக்குது. அந்த பயன்களை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே, இதுதான் வந்து படிகாரம். இது தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இது வந்து படிகாரம் வெள்ளையாக இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து எல்லார் வீட்டு வாசப்படியிலையும் வந்து டிஸ்ட்ரிக்காக வந்து கட்டியிருப்பாங்க. கருப்பு கயிறில் டிஸ்ட்ரிக்காக கட்டியிருப்பாங்க. அது மட்டும்தான் படிகாரம்னா அது மட்டும்தான் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது இல்லைங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இன்னும் யாருக்கும் அதை பற்றி தெரியல. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி வீடியோவில் காட்டின மாதிரி நான் வந்து மண் சட்டியில் வந்து அதை போட்டுட்டு நல்லா பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். நான் இந்த மாதிரி பொரிஞ்சு வந்திருக்குன்னா நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துக்கு மேலேயே நான் அந்த மாதிரி பொரிச்சிட்ருக்கேன். அதனால தான் வந்து அழகாக சைட்லலாம் வெள்ளையாக தூப்பப்பூ மாதிரி பூத்து வந்திருக்கு. இந்த மாதிரி தான் பூத்து வரும். ஓவர் தீ வைக்கக்கூடாது. அதனால தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்ருக்கேன். ஓவர் தீ வச்சிங்கன்னா பாட்டமில் ஃபுல்லாக கருகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம பொடி பண்ணி அரைப்போம் இல்லையா, பொடி பண்ணி அரைக்கும் போது பவுடர் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பவுடர் வச்சு தான் வந்து அந்த பவுடரில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை வச்சு தான் நம்ம நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்த போகிறோம். அதனால் அந்த பொடி வந்து ரொம்ப கருகாமல் நம்ம பார்த்துக்கணும். அதனால் வந்து லோ ஸ்லிம்லேயே வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொரித்து இதை பாருங்கள், அழகாக சைடில் எவ்வளோ அழகாக வெள்ளையாக பூத்து வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி வந்து முழுக்கவே பூத்து வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக பூத்து வரும். இந்த பவுடர், இதை அரைச்சி பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம் இல்லையா, அந்த பவுடரை வந்து சிட்டிகையாக நம்ம யூஸ் பண்ணி நிறைய விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். நிறைய பேருக்கு வந்து முகத்தில் வந்து கரும்புள்ளி, பிளாக் மார்க்ஸ், டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இந்த விஷயத்துக்கு இது ரொம்பவே நல்லாவே பயன்படும். ஒரு சிட்டிகை பவுடர் எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு தினமும் அழகாக நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோன்னா முகத்தில் இருக்க சுருக்கங்கள் எல்லாமே வந்து சரியாகிடும். அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக கிளியராகவே ஆகிடும். இந்த சைடு நல்லா வந்து ஃபுல்லாகவே பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம திருப்பி போட போகிறோம். பாருங்கள், திருப்பி காட்டுறேன். பார்த்திங்களா, ரொம்ப கம்மியான தீயில தான் வச்சுருந்தேன். இருந்தாலுமே அது வந்து எப்படி கருகி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சுரண்டி எடுத்துட்டு தான் நம்ம வந்து இப்போ பொடி பண்ணணும். இங்கே பாருங்கள், அழகாக இப்போ நான் திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரொம்ப கருப்பாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்ம அழகாக எடுத்துடலாம். இந்த சைடு வந்து நல்லா பூத்துருக்கு பாருங்கள். அதனால தான் இந்த மாதிரி உதிரியாக உடஞ்சி வருது. அது பரவாயில்ல, விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அழகாக இப்படி சுரண்டி எடுத்துட்டோன்னா அழகாக போயிடும். அதெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபைனான பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பொடியை தான் வந்து நம்ம நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்த போகிறோம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போ இந்த சைடும் கொஞ்சம் வந்து வேகட்டும். திருப்பி போட்டிருக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து நான் திருப்பி காட்டுறேன் மறுபடியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், 2 சைடும் வந்து அழகாக நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இந்த சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு, இந்த சைடும் நல்லா பொரிஞ்சிருக்கு. நான் இப்போ அடுப்புலேருந்து எடுத்துட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது மேலே இருக்க இந்த கருப்பாக இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி எடுத்தோன்னா அழகாக வெந்துடும். நம்ம அதை வந்து பொறுமையாக எடுக்கணும். 2 சைடுமே அந்த மாதிரி வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பவுடர் பண்ண போகிறோம்.
இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மணி நேரம் வந்து நம்ம பொறுமையாக வந்து பொரிச்சிருக்கோம். இதை செய்யறதுக்கு ரொம்ப வந்து பொறுமை தேவை. ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் ஒரு 6 மணி நேரம், அதாவது ஒரு 2 ஜாமுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ நேரம் வந்து நம்ம இதை பொரிச்சிருக்கோம். சரி, இதை வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் பொடிச்சிட்டதுக்கப்புறம் அதோட பயன்கள் என்னன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், இப்போ தான் வந்து நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான், இதுக்கு மேலெலாம் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒரு 6 மணி நேரம் அதை பொரிச்சதுனால கொஞ்சம் கலர் இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த வெண்மை தன்மை வர வரைக்கும் எடுத்தாச்சு. இது இப்படி தான் இருக்கும். ஏன் இதை வந்து ஒரு 6 மணி நேரம் நம்ம பொரிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்க அந்த தோஷங்கள்லாம் நீங்கி நமக்கு நன்மை கிடைக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம பொறுமையாக 6 மணி நேரம் நம்ம அதை பொரிக்கிறோம். சரிங்களா? இப்போ இதை நான் பொடி பண்ணிடுறேன். இந்த மாதிரி தான் வந்து பொடியாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக தூளாக இருக்கட்டும். இந்த மாதிரி இந்த திட்டத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எப்படி பவுடர் மாதிரி அரைச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக பான்ஸ் பவுடர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிட்டு நீங்கள் வந்து மாவு ஜல்லடையில் வந்து இதை சலித்து எடுத்துக்கோங்க. சலித்து எடுத்துக்கிட்டா அதில் இருக்க அந்த இன்னும் கொஞ்சம் அரையாமல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நின்றுடும் மாவு ஜல்லடையில். இது வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன், முகப்பரு, முகம் கருமை, கருவளையம் இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ வியர்வை ஸ்மெல் இருக்கும் இல்லையா, சிலவங்களுக்கு ரொம்ப வியர்வை ஸ்மெல்லாக இருக்கும். அவங்க பக்கத்துலேயே போக முடியாது. அவங்க ரூம்குள்ளே போனாலே வந்து செம்ம ஸ்மெல் அடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை நல்லா நீங்கள் வந்து காலையில் மாலையில் 2 வேளையும் குளிச்சுட்டு கடைசியாக நீங்கள் டவலில் துடைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி நிறுத்திக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் இந்த பவுடர் 2 ஸ்பூன் அதில் கலந்துட்டு அக்கல் கிட்ட வந்து கொஞ்சம் நல்லா கழுவி விடுங்க. அக்கல் கிட்டன்னு மட்டும் இல்லை, ஃபுல் பாடியை வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபுல் பாடியிலேயே அந்த தண்ணியை ஊற்றி விடலாம். அப்படி இல்லைன்னா படிகாரத்தூள், இல்லைன்னா படிகாரமே முழு படிகாரம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி முழு படிகாரத்தை எடுத்து அக்கல் கிட்ட கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த வியர்வை ஸ்மெல் வந்து வரவே வராது. யாரை வந்து வியர்வை ஸ்மெல் அடிக்குதுன்னு வந்து சொல்லவே மாட்டாங்க. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, குதிகால் வெடிப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, பாத வெடிப்புன்னு சொல்லுவோம். பாதம் வெடிப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, இரவு தூங்கும்போது அதே மாதிரி படிகார கல்லை எடுத்து ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணி விடுங்க. படிகார கல்லை எடுத்து தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த இடத்துல வந்து குதிகால் வெடிப்பு இருக்கிற இடத்துல மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நாள்பட குதிகால் அந்த வெடிப்பு வந்து மறைஞ்சிடும். அப்புறம் சரும பிரச்சனைக்கு மறுபடியும் சொல்லணும், தழும்பு, முக சுருக்கம், அப்புறம் வந்து முகப்பருக்கள், கரும்புள்ளிகள், அதுபோல் முகம் வறட்சி, இதெல்லாம் நீங்கிறதுக்கு படிகாரம் வந்து ஒரு அழகு சாதன பொருட்களாக தான் பயன்படுத்துகிறாங்க. இதை வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் ப்ளஸ் அந்த படிகாரத்தூள், இந்த படிகாரத்தூளும் ரோஸ் வாட்டரும் எடுத்துக்கோங்க. எடுத்து முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வாங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த முக சுருக்கம் அந்த எதுவுமே வந்து இருக்காது. முக சுருக்கம், முகம் வறட்சி அதெல்லாம் வந்து எதுவுமே இருக்காது. இதை வந்து ஒன்று விட்டு ஒரு நாள் நீங்கள் அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரலாம். அதுவும் சரியாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாய்ப்புண் இருக்கும் தெரியுமா, வாய்ப்புண் இருக்கும். வாய்க்குள்ளே பேசவே முடியாது, வாய்ப்புண் சொல்லுவாங்க. அச்சுரம் மாதிரி இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, கடுக்காய் தூள் இருக்குது பார்த்தீங்களா, கடுக்காய் தூள் ப்ளஸ் இந்த படிகாரத்தூள் இது 2த்தையும் கலந்து வாயில் வெதுவெதுப்பான நீரில் இது ஒரு ஸ்பூன், படிகாரம் தூள் ஒரு ஸ்பூனும், கடுக்காய் தூள் ஒரு ஸ்பூனும் வெதுவெதுப்பான நீரில் கலந்து நீங்கள் வாய் கொப்பளிச்சிட்டு வந்தீங்கன்னா வாய் புண் வந்து சரியாயிடும். சரிங்களா? அப்புறம் பல்வலி இருக்கும். சில பேர் பல்வலி, ஈரல் வீக்கம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்க கூட என்ன பண்ணுன்னா, படிகாரத்தூள், கடுக்காய் தூள், இது கூட வந்து பாக்குத்தூள் சொல்லுவோம். அந்த பாக்குத்தூள் இது 3யும் சேர்த்து நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு வரணும். நீங்கள் இது 3யும் சேர்த்து நம்ம நார்மலாக எப்போவுமே ப்ரஷ் பண்ணிட்டு வர மாதிரி நீங்கள் தினமும் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து அந்த ஈரல் வீக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் குறைஞ்சிட்டு வரும். நாள்பட பல்வலியும் வந்து பல்வலி, அப்புறம் வந்து ஈரல் வீக்கம், இது எல்லாமே நாள்பட நீங்கள் ப்ரஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா குறைஞ்சிட்டு வரும். பல்லும் ரொம்ப பளபளப்பாக வெண்மையாக இருக்கும்.
அடுத்தபடியாக இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொடுகு தொல்லையினால் ரொம்ப பேர் அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப பொடுகு தொல்லையாக இருக்கும். அவங்களாம் இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சீயக்காய் தூள் இருக்கு இல்லையா? சீயக்காய் தூள் கூட இதை 1 ஸ்பூன் இல்லைன்னா ஒரு 1 1/2 ஸ்பூன் இதை கலந்து தலையில் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு பொடுகு தொல்லை சுத்தமாகவே இருக்கவே இருக்காது. அறவே நீங்கிடும். இந்த கடுக்காய் இந்த படிகாரம் தூள் இவ்வளோ பயன்கள் இருக்குது. இது நம்ம எல்லாரும் தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்துகிட்ருக்கோம். நான் சொன்ன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன பயனுள்ள டிப்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு பயனுள்ள டிப்ஸாக தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நான் இன்னுமே மேலும் மேலும் நிறைய கொடுத்துட்ருப்பேன். உங்களோட ஆதரவு, உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவும் வேணும். இந்த வீடியோவுக்கு நீங்கள் எவ்வளோ பேர் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு நான் பார்த்துட்டு அடுத்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறதா இல்லை மேலும் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸில் தான் என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த வீடியோ நான் போடுறதுக்கு. இந்த மாதிரி சித்த மருத்துவம் சம்மந்தப்பட்டதும் மட்டும் இல்லாமல் குக்கிங் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணலான் இருக்கேன். உங்களோட ஆதரவு இருந்தால் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் நான் வெற்றி பெறுவேன்னு நான் நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.